ஆக்டர் அனுஷ்கா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் காண்டி. இந்த படத்தில் ஆக்டர் விக்ரம் பிரபுவும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு கண்டி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் வெறித்தனமாகவும் இருக்குது. நம்ம அனுஷ்காவை இந்த ட்ரைலரில் பார்க்குறப்ப அப்படியே அருந்ததி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறாங்க. கண்டி படத்தில் விக்ரம் பிரபு நம்ம அனுஷ்காவுடைய லவ்வராக தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நிறைய வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போய் இப்போ தான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணி இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காக படம் பார்க்குறமோ இல்லையோ கண்டிப்பாக அனுஷ்காவுக்காக இந்த படத்தை பார்த்தே ஆகணும். பாகுபலி படத்துக்கு அப்புறமா அனுஷ்கா நடிப்பில் ரிலீஸ் ஆன எந்த படமே சரியாக போகலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படம் தேட்டருக்கு வந்து பல வருஷம் ஆகுது. அதான் தரமான ஒரு படம் மூலியமா கம்பேக் கொடுக்க போகிறாங்க நம்ம அனுஷ்கா. அனுஷ்கா லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த கண்டி படம் செப்டம்பர் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஒரு பேன் இந்தியா மூவியா. கண்டி படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே செப்டம்பர் 5 டேட்டில் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஹீரோவை நடிச்சிருக்க மதராசி படமும் ரிலீஸ் ஆகுது. மட்டும் இல்லாமல் காஞ்சூரிங் த லாஸ்ட் ரிங் படமும் செப்டம்பர் 5 தான் தமிழில் போட ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் கூடவே பேட் கேர்ள் அப்படிங்கிற படமும் செப்டம்பர் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டோட்டலாக செப்டம்பர் 5 டேட்டில் இந்த 4 படங்களும் ரிலீஸ் ஆகிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் இதய முரளி அவருடைய பையன் ஆக்டர் அகர்வா அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து இன்னையோட 15 வருஷம் ஆகுது. ஆக்டர் அகர்வா ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்த படம் தான் பானா கத்தாடி. இந்த படம் மூலிமா தான் அவர் ஹீரோவா சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆனார். இந்த படத்தில் சமந்தா அவர்கள் தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. பானா கத்தாடி படமும் ரிலீஸ் ஆகி இன்னையோட 15 வருஷம் ஆகுது. சில படங்கள் அகர்வாவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு, சில படங்கள் தோல்வியை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த டிஎன்ஏ படம் மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமை எடுத்து அவருடைய கெரியரில் கொடுத்துட்டு வந்தால் அவரும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருப்பார் தமிழ் சினிமாவில். டைரக்டர் ரிஷப் செட்டி அவரே டைரக்ஷன் பண்ணி ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் காண்டாரா. இப்போ காண்டாரா படத்துடைய சக்ஸஸ் தொடர்ந்து காண்டாரா சாப்டர் 1 படத்தை ரிஷப் செட்டி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. காண்டாரா சாப்டர் 1 படம் அக்டோபர் 2 தேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகுது. காண்டாரா சாப்டர் 1 படத்தில் ஆக்டர் ருக்மணி வசந்த் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய கேரக்டர் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்தில் ஆக்டர் ருக்மணி வசந்துடைய கேரக்டர் நேம் கனகவதி. சன் டிவி கயல் சீரியல் ஆக்டர் சித்ரா ரெட்டி லீட் ரோலில் நடிச்சிருக்க வெப் சீரிஸ் தான் லவ் ரிட்டர்ன்ஸ். இப்போ இந்த லவ் ரிட்டர்ன்ஸ் வெப் சீரிஸுடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த லவ் ரிட்டர்ன்ஸ் வெப் சீரிஸ் சரிகமா யூடியூப் சேனலில் டெய்லியும் ஒரு எபிசோட் 7 மணிக்கு அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய தம்பி எல்வின் ஹீரோவா சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. இவர் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் புல்லட். இந்த படத்தை ஆக்டர் அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான டைரி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் இன்னேஸ் பாண்டியன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 8 புல்லட் படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரை ஆக்டர் பிருத்திவ்ராஜ், ஆக்டர் நாகச்சைத்தன்யா, ஆக்டர் விஷால் அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து புல்லட் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். இந்த படத்துக்கு நம்ம அனிருத்தம் மியூசிக் பண்ணியிருக்காரு. த பேரடைஸ் படம் 2026 மார்ச் 26ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ த பேரடைஸ் படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட்டில் விக்கர் ஃபார் குட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நவம்பர் 21 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் அருண் விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ரட்டத்தலை படத்தில் ஆக்டர் சித்தா ஹிவானி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஆக்டர் தானியா ரவிச்சந்திரன் அப்படின்னு இந்த படத்தில் மொத்தமாக 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் ஹீரோவை நடிச்சிருக்க இந்த ரட்டத்தலை படத்துடைய அஃபிஷியல் டீசரை நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ரட்டத்தலை படத்துடைய அஃபிஷியல் டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம தல அஜித் நடிப்பில் ரிலீஸ் ஆன கிரீடம் படம் இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடியில் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேஜிஎஃப், காண்டாரா, சலார் மாதிரியான படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஹோம்பாலி ஃபிலிம்ஸ் ஆக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் மகா அவதார நரசிம்மா அப்படிங்கிற அனிமேஷன் மூவி. இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ 100 கோடி ரூபாய் இந்தியாவில் மட்டுமே வசூலாக இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி படம் யூகேவில் ஆகஸ்ட் 8 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குற்றம் புதிது அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. சார் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். குற்றம் புதிது படம் ஆகஸ்ட் 29 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் ஓடிடிலையும் தேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோவை நடிச்சிருக்க பறந்து போ படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன 3BHK படம் இப்போ தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பரோட்டோ சூரி ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன மாமன் படம் இப்போ G5 ஓடிடியில் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற தமிழ் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 8 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மாயாசபா அப்படிங்கிற வெப் சீரிஸ் சோனி லிவ் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஆகஸ்ட் 8 சோனி லிவ் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேப்சர் த கில்லர் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் ஹல் ஓடிடியில் ஆகஸ்ட் 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பாருங்கள்.
கலையரசன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ட்ரெண்டிங் மூவி ஆகஸ்ட் 8 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கயால் ஆனந்தி நடிச்சிருக்க தெலுங்கு வெப் சீரிஸான அரபிக் கடல் வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. வெனஸ்டே வெப் சீரிஸ் சீசன் 2 ஆகஸ்ட் 6 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். பிளாக் மாஃபியா ஃபேமிலி அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரிட்டி திங் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஆகஸ்ட் 8 லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிலிகான் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 8 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாதும் அரியன் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகா தமிழ் ஓடிடியில் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷோ டைம் அப்படிங்கிற தெலுங்கு படம் இப்போ தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தல அஜித்துடைய கிரீடம் படம் ஆகஸ்ட் 8 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் சமுத்திரக்கனி ஹீரோவை நடிச்சிருக்க ராகு கேது படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உழவர் மகன் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மகேஸ்வரன் மகிமை அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வானரன் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரெட் ஃப்ளவர் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மாமரம் அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தங்கக்கோட்டை அப்படிங்கிற தமிழ் படம் ஆகஸ்ட் 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.